வணக்க நண்பர்களே, சில விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஊருக்குள்ள வந்து என்ன வன்மவாதின்னு சொல்லிட்டு சுத்துறானுங்களாமா. ஆனா அது முற்றிலும் பொய் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப ஹோல்சமான ஆளு, ரொமான்டிக்கான ஆளு, ஒரு கவித்துவமான ஆளு, ஐ மீன் பொயட்டிக்கான ஆளு. இந்த வீடியோவே நான் வந்து ஒரு மாதிரி பொயட்டிக்கா கவித்துவமா கொண்டு போல நினைச்சேன். ஆனா இவனுங்க விட மாட்டானுங்க. ஏத்தல் நாதாரி, நீங்க எல்லாம் நல்லா அனுப்பியாடா. என் வயர் எரிஞ்சு சொல்றேன், என் வயத்துல அடிச்சு சொல்றேன், நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போக. இப்படி நான் பேசக்கூடாது, அவனை நம்பி பல பேரோட பொழப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்கு தெரியும் காமனாவே இவனுங்க 2 பேர் மேல எல்லாருக்கும் பகை இருக்கு. ஆனா எனக்கு எக்ஸ்ட்ரா பகை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் ரீசார்ஜ் பண்ணேன். அந்த மை ஏர்டெல் ஆப்ல என்ன போட்டிருந்தானா 239 ரூபாய்க்கு 1.5 GB 28 days போட்டிருந்தான். நானும் ரீசார்ஜ் பண்ணா 24 நாள் தான் வருது, 1 GB தான் வருது. என்னடா ஸ்கேம் பண்றீங்க? இப்படி ஏமாத்தி பொழைக்கிறதுக்கு எவங்கிட்டயாவது வாங்கி மடக்குன்னு குடிக்கலாம்டா. சரிடா, எல்லாவங்களுக்கும் மாறிடுச்சுன்னு பார்த்தா மற்றவங்களுக்கு எல்லாம் 1.5 GB 28 days அதே பிளான்ல கொடுத்துட்டு இருந்திருக்கான். எனக்கு மட்டும்தான் நான் என்ன பொட்டனாடா, நான் என்ன பொட்டானா? எஸ். சரிடா, எல்லாருக்குமே இப்போ ரூபாய் ஏற்றிட்டான். 299 ரூபாய்க்கு வந்து 1.5 GB 28 days பிளான். எனக்கு மையத்தில் அப்படின்னு பேடிஎம் பக்கம் போனா 299 ரூபாய்க்கு 1 GB 28 days வருது. அப்ப நான் பொட்டனா? எஸ். இத்தனை நான் செய்து கொண்டிருக்கேன், நான் போட்டேன். எஸ். ஒரு மாசத்துக்கு 300 ரூபா. என்னடா கந்து வெட்டி பிசினஸ் நடத்துறீங்க? டவர் இல்லாட்டாலும் பரவாயில்ல, நான் இன்டர்நெட் யூஸ் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, நான் பிஎஸ்என்எலுக்கு போக போறேன். இந்த நாதாரிங்க வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணலான்னா சிம்ம டிஆக்டிவேட் வேற பண்ணுவானா? என் வீட்டில எல்லாம் டவர் இல்லடா, உங்க வீட்டில எல்லாம் டவர் இருந்தால் மாத்திருங்கடா. இவனுக்கு 300 ரூபா கொடுத்து இந்த வீடியோவை நான் எப்படி கொண்டு போலான்னு பிளான் வச்சிருந்தேன் தெரியுமா? ஒரு அன்போட அரவணைப்போட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அன்னைக்கு ஒரு நாள் நைட்டு நான் வந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ வந்து ஏஆர் ரஹ்மான் பாட்டெல்லாம் நிறைய கேட்டுட்டு இருந்தேன். முக்கியமாக வந்து இந்த அச்சம் என்பது மடைமையோட படத்தில் வந்து அவளும் நானும் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டே வந்து ஒரு மாதிரி கவிதை மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் போய் இந்த பாட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியே கேட்டிருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும். இப்போ கேளுங்க, இன்னும் நல்லா இருக்கும். இதே மாதிரி வந்து கவிதை மாதிரி லிரிக்ஸ் இருக்க நல்ல சாங்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு நைட் அதே மாதிரி அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது எனக்குள்ள வந்து அந்த கவித்துவம் வந்து கொட்டுச்சு. அந்த டைம்ல என்னோட மூளை வந்து வில்லகமாக யோசிக்க தொடங்கிடுச்சு. அப்போ நான் வந்து ஏதோ ஒரு இதில் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்டுட்டேன், இப்படிடா நான் வந்து ஒரு கவிதை போட்டி நடத்த போறேன், அனுப்புங்கடான்னு கேட்டேன். ஒரு டென்ஷனும் வேணாம், எந்த பயமும் வேண்டாம். இது ஜஸ்ட் இன்னொரு பரீட்சை. நிச்சயமா வெற்றி பெறுவீங்க. அந்த வெற்றிக்காக உங்க பெற்றோரும் ஆசிரியர்களை போல நானும் காத்திருக்கிறேன். எஸ், எனக்கு தெரியும் இவனுங்க ரிப்ளை பண்றதே பெரிய விஷயம். இதுல கவிதை வேற நொட்டுவாங்களா? நொட்ட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால அடுத்த ஸ்டோரியில என்ன சொன்னேன்னா, அட்லீஸ்ட் ChatGPTல வந்து கேட்டாவது ஒரு கவிதை அனுப்புங்கடான்னு சொன்னேன். ஆனா இது வந்து என்னோட மாஸ்டர் பிளான். இப்படி வந்தா வீடியோ வந்து பொயட்டிக்கா கொண்டு போகலாம், இப்படி கவிதை வந்தா ஃபன்னியா கொண்டு போகலாம் அப்படின்னு நினைச்சேன். இப்ப பிரச்சனை என்னன்னா, இது 2ஐயும் குழப்பி அடிச்சு ஏதோ அனுப்பியிருக்கானுங்க. சிலவனுங்க இது 2ம் இல்லாம வேற ஏதோ ஒன்று அனுப்பியிருக்கானுங்க. எப்படி கொண்டு போக போறேன்னு தெரியல. போவோம். கவிதை நம்பர் 1. செத்து போனாலும் கெத்து போக கூடாது. யூ ஆர் ரிஜெக்டட். உனக்கு ஆறுதல் பரிசு கூட இல்லடா, வெளியே போடா. யூ ஆர் ஆன்டி இந்தியன். டேய், கவிதைனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? கவிதையோட ஸ்பெல்லிங் தெரியுமாடா உனக்கு? கவிதைனா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட எண்ட்ல என்னோட கவிதையை சொல்றேன், அப்போ உங்களுக்கு புரியும்டா. ஓகே, கவிதை நம்பர் 2. கண்ணீரும் உப்புத்தான், கடல் நீரும் உப்புத்தான், உன்னை காதலிச்சது என் தப்புத்தான். உங்ககிட்ட கவிதை கேட்டது ஏன் தப்பு தான்டா. என் மனசுக்குள்ள நான் வந்து ஏதோ நினைச்சு கேட்டேன்டா. கற்பனை கோட்டையெல்லாம் பெருசு கெட்டினேன்டா. நல்லா இருக்கும்னு நினைச்சுங்க, உண்மையாலுமே செம்மையா இருக்கும்னு நினைச்சுங்க. ஓகே, கவிதையே தெரியுமா? அந்த கவிதை எனக்கு தெரியாது. இது பேர் ஜோக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் வந்து நல்ல கவிதைகளா இருக்கும். முதல் நல்ல கவிதை ஆரம்பிக்கலாங்களா? யூடியூபில் ஒளிரும் ஜஸ்ட் வன்மம், தடங்களை கடக்கும் மாமன்னன், கிராமத்தின் குரல், நகரத்தின் நட்பு, அவரின் வீடியோவில் புது உலகம். சாமிக்கு 2 இட்லி கட்டி கொடு. இதை வந்து ChatGPTல இருந்து அனுப்பியிருக்கான். அனுப்பணும்னு நினைக்கிறதே பெரிய விஷயம். அதுலேயும் வந்து என்ன வச்சு கவிதை அனுப்பணும்னு நினைச்சிருக்க பார்த்தியா? இந்தா உனக்காக தான். ஓகே, தொடர்ந்து வாசிப்போம். அழகிய காட்சிகள், அற்புதமான பார்வை, பாதையை பாசமாய் பார்ப்பவர், சிரிக்க செய்பவர், சிந்திக்க செய்பவர், வீடியோக்கள் மூலம் உலகை கலந்தவர். டேய், சாமிக்கு மெதுவடை மசாலா தோசை சேர்த்து கொடு. ஓ ஜஸ்ட் ஒன் மோர். உன் வீடியோ என்றென்றும் நம் மனதை மகிழ்விக்க வாழ்வில் வாழ்வு.
உன் பயணத்தில் தொடர்ந்தோடும் மகிழ்ச்சி, உன்னை போல வாழ்வில் நம்பிக்கை. நன்றிகள், பல கோடி நன்றிகள். உனக்கு இல்லடா ChatGPTக்கு. என் மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வள்ளல் தருமபுரம் நீ சொன்ன. ஓ மனசு சந்தோஷமா இருக்கணும்னு வெண்பொங்கல் மசாலா தோசை நான் சொன்னேன். அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. போட இவனை அடிச்சு துரத்து. அடுத்த கவிதை, இது அவங்களாவே எழுதி அனுப்புன கவிதை. உண்மையாவே நல்லா இருக்கு. உன் செவி சேரா பாட்டை என் நான் பாட, உன் விழிக்கானா உன் ஓவியத்தை என் கரம் வரைய, உன் இதழ் பாடா கவிதைகளை என் விரல் எழுத, நீ மாயமாய் மறைந்து விட்டாய் அவளை தேடி. ஓமை எனும் நீயும் பொருள் எனும் நானும் ஒன்று சேர்க்கப்பட்டாலும் ஒன்று சேரா. நைஸ். இதை கண்டிப்பா டாப் பிளேஸ்ல போட்டுடலாம். இந்த வீடியோல வர கவிதைகளோட காப்பி ரைட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒன் முத்துக்கு நீ சொந்தமானது. ஏதாவது பாட்டு கீட்டில் நான் பார்த்தேன், அவ்வளவுதான். எல்லா மூஞ்சி ஞாபகம் இருக்குது. இது லார்டு பிஸ்ட் அனுப்புனது. அவன் கவிதை கேட்டா அட்லீஸ்ட் ChatGPT கேட்டு அனுப்புற அளவுக்கு ஏதாவது ஒரு பண்ணியிருக்கான். இந்த நாதாரி இன்ஸ்டாகிராம்ல போய் கவிதை சர்ச் பண்ணி அதுல ஏதோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருக்கான். சரி, அனுப்பி தொலைச்சிட்டான். என்னன்னு ரீட் பண்ணுவோம். பழைய புகைப்படம், ஒற்றை புகைப்படம் 1000 நினைவுகளை சுமந்து வருகின்றது. என்ன இருக்கின்றது அந்த புகைப்படத்தில்? பாகுபாடு இல்லாத உறவு, பகிர்ந்துண்ட உணவு, வேடமில்லாத முகம், சோகமில்லாத சிரிப்பு, கிடைக்காத உறவுகளின் பல நினைவுகள். 100க்கு மேற்பட்ட புகைப்படங்கள் இருப்பினும் தாத்தா பெட்டியில் இருக்கும் புகைப்படங்கள் வியப்படைய செய்கிறது. ஒவ்வொரு முறையும் அன்று சிரித்த புகைப்படங்கள் கலங்க வைக்கின்றது. இன்று திரும்ப கிடைக்காத அந்த சிரிப்பிற்காக காலையில் குளத்தில் நீராடிய காலத்தை துளைத்து கைபேசியில் மூழ்கிய காலமாகிவிட்டது. வெரி நைஸ். ஆனால் இது பிரைஸுக்கு தகுதி இல்லாதது. ஏன்னா இது நீ காப்பி அடிச்சு அனுப்புறது. எப்போ நீ பிட் அடிச்சு பாஸ் பண்ணிடலாம்னு நினைச்சியோ அப்போவே நீ ஃபெயில் ஆயிட்டடா. தம்மா துண்டு பிளேடு மேல வச்ச நம்பிக்கையை உன் மேலவை, அப்படின்னா நீ பாஸ் ஆயிருப்ப. அனதர் ChatGPT கவிதை. காதல் ஒரு கனவாக, கனவு ஒரு காயமாக, காயம் ஒரு நிழலாக, நிழல் ஒரு நினைவாக, மறைத்து விட முடியாத மறைந்தாலும் வரும் நெஞ்சம் சிதறும் நேரம், நிஜமான கனவு, ஆழ்ந்த எண்ணங்களில் நான். நைஸ். ChatGPT நைஸ். ChatGPT இப்படி ஒரு கவிதையை ஜெனரேட் பண்ணதுன்னா என்னால் நம்ப முடியல. ஆனால் இந்த லெவலுக்கு கவிதையை ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சுன்னா விசில் போட பாட்டோட நல்ல லிரிக்ஸ் எழுதி கொடுக்கும்னு நினைக்கிறேன். என் பேர் ரமேஷ், கவிதை கேட்டான் தினேஷ், 10 என் ஷூ சைஸு, நான் தான் அடிப்பேன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸு. புடுங்குவ போடாங்கிட்டு. பட் எனிவே இது சொந்தமாக எழுதியிருக்கான், பாராட்டணும். எஸ், இது உங்களுக்கு சில்லியாக இருந்திருக்கலாம். ஆனால் சில்லியாக நல்லா இருக்கிற மாதிரி ஒரு கவிதை எழுதுறது ரொம்ப கஷ்டம். புரியலை? எனக்கும் புரியலை. பட் இட்ஸ் நைஸ். குட் கேரக்டர். காற்றே உன் காலடியை நான் தேடி, கண்ணே நான் காத்திருப்பேன் கண்மூடி, இது என்ன புதுகாலம் என்னோடு, குளிரோடு அனல் வீசும் நெஞ்சோடு, இது போல இருந்தது இல்லை எப்போதும். இது பாட்டோட லிரிக்ஸா? அவனே கவிதை எழுதி அவனே டெம்ப்ளேட் அனுப்பியிருக்கான். அதுக்காகவே மற்றொரு வாழ்த்துக்கள். கவிதை கை தட்டுங்க. இதை பார்த்தாலே தெரியும், இங்கே நிற்க முடியல, கிளைமேட் ரொம்ப மோசமாக இருக்குது. அதனால் இன்னும் 2-3 கவிதை இருக்குது, என்னால் முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் இதை ஒத்தைக்கு வாசத்தை விட்டுட்டு முடிச்சிருவோம். அருகில் இருந்தால் அனைத்து மகிழ்வேன், தொலைவில் இருப்பதால் நினைத்து மகிழ்கிறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் 5 ரூபா பென்னு, செகண்ட் ப்ரைஸ் 5 ரூபாய் பென்சில், தேர்டு ப்ரைஸ் 5 ரூபா ஸ்கேல். இதெல்லாம் நான் தேடி வந்தெல்லாம் கொடுக்க முடியாது. வேணான்னா வாங்கிக்கிங்க, 3 நாள் தான் டைமு. இல்லைன்னா ஆளுக்கு 5-5 ரூபா அனுப்பி விட்றேன். அது கூட என்னால் முடியாதுடா. அக்கௌண்ட்டில் 100 ரூபா இருந்து ஐயோபிக்காரன் திடீர்னு 99.99 ருப்பீஸ் எடுத்திருக்கான். ஒரு முக்கியமான தேவைக்கு வச்சுருந்தேன், அதுக்குள்ளே சுருட்டித்தான். அதனால் அதுவும் அனுப்ப முடியாது. ஓகே, நீங்கள் இப்போ ஆவலை எதிர்பார்த்தது. கடைசி என்னோட கவிதை திறமையை கொட்டுறேன்னு சொல்லியிருப்பேன். நான் அதுக்குப்பா கவிதை எழுதணும்? நான் பேசினாலே கவிதை தானே.